நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சொல்லி ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? பிரதர், நான் ஆவிக்குரிய சபைக்கு நான் போறேன், முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறீங்களேன்னு சொல்லி சொல்லுவாங்க. கேள்வி நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா இல்லையான்றதுல ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்றதுதான். ஏன் அநேகர் நினைக்கக்கூடிய காரியம், நான் ஞானஸ்நானம் எடுத்தா தேவனுடைய பிள்ளையா மாறிடுறேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ரோமர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஒருவனும் நீதிமான் அல்ல கடவுளுடைய பார்வையில. ஏன்? எல்லாருமே பாவிகள். ஈவன் ஞானஸ்நானம் எடுத்தாலும் பாவிகள் தான், மறக்க வேண்டாம். சரியா? ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில் நம்ம நீதிமானா மாறுறது கிடையாது. அதே ரோமர் 3வது அதிகாரத்துல படிக்கும்போது 20ஆம் வசனத்துல, மனிதன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான் ஆகிறது இல்லை. என்ன அர்த்தம்? நான் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அடிப்படையில மத சம்பந்தமான ஒரு சில காரியங்களை செய்யறது மூலமா நான் தேவனுடைய பிள்ளையா மாறிடுவேன்னு சொல்லி நான் யோசிக்க முடியாது. நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் கடவுளுடைய பார்வையில என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறதுன்றது ஏசாயா 64வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ யார் தேவனுடைய பிள்ளை, யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு, இயேசு கிறிஸ்து அப்படி ரத்தத்தால என்ன கழுவும், என்ன தேவனுடைய பிள்ளையா மாற்றணும்னு சொல்லி அவரிடத்துல தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். இரண்டாவது, அவர் இரட்சகர் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்கதான் தேவனுடைய பிள்ளையை தவிர ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா? யோசித்து பாருங்க.